Hi friends, எப்பவுமே சண்டே வந்தா நம்ம ஸ்பெஷலா ஏதாவது சமைப்போம். மத்த நாளெல்லாம் சமைக்கிறப்போ நம்ம ஹரிபரியா சமைச்சிட்டு இருப்போம். சண்டே சமைக்கும்போது நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல்ல ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் மேரினேட் பண்ணி வைக்க போறேன். அதுக்கு இது கரிமீன். இந்த மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பவுலில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு பொடி உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அரை எலுமிச்சையை ஜூஸ் பிழிஞ்சு விட்டுறலாம். அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ கைகளால் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கலக்கிடக்கூடாதுங்க, அப்போ ஃபிஷ்ஷில் ஒட்டாமல் போயிடும். அதனால் பார்த்து தண்ணி சேர்த்திக்கோங்க. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீனில் எல்லாத்தையும் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை நல்லா தடவி விட்டுறலாம். இந்த மாதிரி உள்ள எல்லாம் தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷில் கத்தியால் சைடில் கட்டு போட்டுக்கணும். பாருங்கள், நான் போட்டிருக்கேன், இதில் நல்லா தெரியல. இந்த மாதிரி கட் போட்டுட்டீங்க அப்படின்னா மசாலா தடவும் போது உங்களுக்கு உள்ளே நல்லா காரம் இறங்கி இருக்கும். இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஃபிஷ்லையும் நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஃபிஷ் குழம்பு செய்ய போகிறோம். இதை நெத்திலி மீன் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோங்க. நான் ஆல்ரெடி ஃபிஷ்ஷை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கடையிலேயே நம்மளுக்கு தலைப்பாகத்தையும் வால்பாகத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம தண்ணியில் மட்டும் கழுவி எடுத்தால் போதும். அடுத்ததாக அடுப்பில் மண் வாணலியை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம். அடுத்ததாக மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு 5 பல்லு. அடுத்தது சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, இதையும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன். மிளகாத்தூளை விட கொத்தமல்லி தூள் ஜாஸ்தியாக சேர்த்திக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கடைசியாக துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டு இருக்கிற டைமில் நம்ம சாதம் வச்சிடலாம். அதுக்கு நான் கேரளா ரைஸ் எடுத்திருக்கேன். மட்டா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு சேர்த்திடலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே வாணலியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம். அடுத்ததாக நம்ம ஃபிஷ்ஷை 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி வச்சிடலாம். திருப்பியும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணுங்க. இப்போ அதே மண் வாணலியை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எப்பவுமே நான் மீன் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் தான் சேர்த்திக்குவேன். அடுத்ததாக கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 8, பச்சை மிளகாய் 2 நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. எப்பவுமே மிளகாய் சேர்த்தும் போது விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க.
வெங்காயம் பச்சை மிளகாய் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்திடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு அதே மிக்சி ஜாரில் அலசிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ நான் புளி தண்ணி சேர்த்திக்க போகிறேன். இது ஒரு எலுமிச்சை சைஸில் நான் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை சேர்த்திட்டேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நான் டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. புளித்தண்ணியோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நெத்திலி மீனை சேர்த்திடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் நம்ம மீனை போட்டு கிளறக்கூடாது. அப்படி கிளறினீங்க அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். அதனால கிளறவெல்லாம் கூடாது. தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அப்படியே அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரை எடுத்துட்டு நான் வெங்காயத்தோல், முட்டையோட ஓடு, இது எதுக்காக அப்படின்னா இதை பவுடராக அரைச்சி எடுத்துட்டு நான் செடிகளுக்கு ஆட் பண்ணுவேங்க. முட்டையோட ஓடு ஈரமாக இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சுட்டு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம மண் வாணலியில் செய்யும் போது அதனோட சூடு ரொம்ப நேரம் இருக்கும். இன்னும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொதிச்சிட்டே இருக்குது பாருங்கள். நம்ம லைட்டாக கரண்டியில் இப்படி கலக்கி விடணும். ரொம்ப கலரிடாதீங்க. கடைசியாக நம்ம கருவேப்பிலை இலையை தூவி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த குழம்பு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருந்ததை நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பவுடராக இருக்கும். இதை செடிகளுக்கு கொடுக்கும்போது நல்லா வளருங்க செடியெல்லாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அடுப்பில் தோசை தவாவை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஃபிஷ்ஷை சேர்த்திடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக மறுபடியும் தேங்காய் எண்ணெய் மேலே நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை டைரெக்டாக எண்ணெயில் போட்டு வேக வைக்க போகிறதில்ல. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நான் இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். அடுத்ததாக பூண்டு பல், இதையும் நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை. இந்த மாதிரி செய்யும்போது ஃபிஷ் ஃப்ரை செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கரிமீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2 சைடு ஃபிஷ் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஸ்டெப்பை செய்யணும். நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் மட்டா ரைஸை நான் விசில் வந்ததுக்கப்புறம் சாதத்தை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் ஒரு தட்டுக்கு பரிமாற போகிறேங்க. கரிமீன் ஃபிஷ் ஃப்ரை. அடுத்ததாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், எலுமிச்சை, அடுத்ததாக மட்டா ரைஸு. எப்பவுமே இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபிஷ் குழம்புக்கு இந்த மட்டா ரைஸு செமையான காம்பினேஷனுங்க. அடுத்ததாக நெத்திலி மீன் குழம்பு. இந்த குழம்பு ஆறத்தான் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அவ்வளவுதாங்க. சண்டே ஸ்பெஷல் நெத்திலி மீன் குழம்பு, மட்டா ரைஸு, ஃபிஷ் ஃப்ரை
செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.